தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கம் ஐயா. நேத்து சட்டசபையில புஷி ஆனந்த் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அது என்னன்னா, ஜனநாயகம் படத்துக்கு நாங்க ஒரு வில்லேஜுக்கு வந்து போயிருந்தோம். அப்போ அந்த ரோட்டு விஜய் பாட்டுக்கு நடந்து போனாரு. அப்ப என்கிட்ட சொன்னாரு, புசிமாம்ஸ் என்ன, நம்ம இந்த ரோட்டை நம்மளே போட்டுடலாமா? ரொம்ப வருஷமா மக்கள் வந்து ரோடு இல்லாம கவலைப்பட்டு இருக்காங்க, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் என்கிட்ட சொன்னாரு. அதுக்கு நான் சொன்னேன், ஏங்க, நம்மள ஒரு பேனரே வைக்க விட மாட்டாங்க. நாம இப்ப ரோடு கீடு நம்ம போட்டு தரோம்னு சொல்லோம்னா நமக்கு இன்னும் தாங்க பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்ட்டு. எப்போ இது வந்து போன வருஷம் 2025 மே மாசத்துல நடந்த ஒரு விஷயம், சரிங்களா? அப்ப வந்து சொல்லியிருக்காரு புஷி ஆனந்த் அவர்கள், விடுங்க, அடுத்த ஆட்சி நம்மளுதுதான் வரும், நம்ம வந்தோடனே இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் அப்படியே முடிஞ்சு அடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க. வந்து 5வது நாள் ஆட்சிக்கு வந்து 5வது நாள் அந்த ஊருக்கு ரோடு போடுறதுக்காக 5 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க விஜய் சைட்ல இருந்து. அத புஷி ஆனந்த் அவர்களும் மறந்துட்டு கிடையாது. ஆனா விஜய் அவர்கள் அந்த விஷயத்த மறக்காம ஒரு வருஷத்துக்கு அப்புறமும் அவர் என்ன யோசிச்சாரோ அதை செய்யணுன்றதுக்காக செஞ்சிருக்காரு. சோ விஜய் அவர்கள் மக்களுக்காக எந்த அளவுக்கு இறங்கி செய்யறாரு அப்படின்றத எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இததான் நேத்து புஷி ஆனந்த் அவர்களும் சொல்லியிருந்தாரு. அப்புறம் இன்னொரு விஷயத்த சொன்னாரு, எல்லாரும் வச்சு ரீல்ஸ்ல போட்டு தள்ளிட்டு இருக்க ஒரு விஷயம் தான், நீங்க சர்க்கார் படத்து பேனரை வந்து கிழிச்சிருக்க கூடாது, கிழிக்காம இருந்திருந்தீங்கன்னா நீங்க தான் இப்ப ஆட்சி பண்ணிருப்பீங்க அப்படின்ட்டு. அது உண்மைதான் போல. ஏன்னா எல்லா ஃபேன்ஸும் அந்த இதுலதான் செம்ம காண்ல இருந்தானுங்க. என்னையும் தான் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நாஞ்சில் சம்பத் அவர்களை நேத்து வந்து தலகாம் மேலேயே போட்டிருக்காங்க. அதாவது சேர் எடுத்து அடிச்சிருக்காங்க. நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் ஒண்ணு அட்டன் பண்ணியிருந்தாரு. மீட்டிங் போது லைக் ஒரு டிபேட் ஒண்ணு, எல்லா கட்சிக்காரங்களும் இருக்காங்க. நாஞ்சில் சம்பத் யாருன்னா டிவிகேவோட பேச்சாளர்ல இருக்காரு. அவர் வந்து டிவிகே சார்பா ஒரு டிபேட்ல கலந்திருக்காரு. சென்னையில நடந்த ஒரு டிபேட். அதுல வழக்கம் போல அவர் டிஎம்கே வச்சு கிழிக்கும் போது டிஎம்கேவோட ஆட்கள், அதாவது ஊபிஸ் எல்லாரும் கத்திருந்தாங்க. அந்த நேரத்தில் நாஞ்சில் சம்பத் அவர்களின் வாயிலிருந்து ஒரு அநாகரிகமான ஒரு வார்த்தை வந்து விட்டது. அதாவது ஒரு கெட்ட வார்த்தைனே வச்சுக்கோங்களேன். ஏதோ டேஷ் மவனே அப்படின்னு ஏதோ திட்டிருக்கிறாரு. அது பேசினா நிஜமாவே ரொம்ப தப்பு தான். உடனே எல்லாரும் காண்டானவங்க எழுந்து போயிட்டு அவர் அடிக்கிற இதுக்கே போயிட்டாங்க. பட் அவர் வந்து அந்த மாதிரி விஷயத்த பேசாம இருந்திருக்கலாம். சில விஷயத்த வந்து தவிர்த்துக்கலாம். ஒரு நாகரிகமான ஒரு இடத்துல நடந்துக்க வேண்டிய இடத்துல அவர் அந்த மாதிரி பேசினது நிஜமாவே ஒரு தவறு. பட் அதை வந்து அவர் தவிர்த்துக்கலாம். பட் அடிச்சதும் தவறானீங்கன்னா அடிச்சது தவறு தான். பட் ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல பண்ணிடக்கூடாது. 2 பேர்த்து மேலேயும் தப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். அப்புறம் ஒருத்த கத்தினே கிடப்பானே எவ பத்தாத்துக்கு, என்னது, துப்பில்ல வக்கில்ல துப்பில்ல அப்படின்ட்டு ஒரு ஒரு சனியை ஒண்ணு கத்தினே கிடக்கும் தெரியுங்களா? அந்த சனிய சாக்கடைய வந்து வச்சு பொழந்துட்டு இருக்காங்க. அந்த சனிய சாக்கடைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க திருநெல்வேலியில எடுத்து அந்த காசுல கண்டமேனிக்கு செலவு பண்றத கேட்கறதுக்கு துப்பில்ல வக்கில்ல. அதுவே அவங்க அண்ணனோட பிள்ளைங்களை அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க, அதை கேட்கறதுக்கு துப்பில்ல வக்கில்ல. அப்புறமா இந்த எம்எல்ஏக்கெல்லாம் கார் வாங்கி கொடுக்கறதா விஜய் அவர்கள் சொன்னதை வந்து இப்ப வந்து எல்லாரும் எதிர்த்துட்டு இருக்காங்க. ஆமா, நானும் அதை வந்து எதிர்க்கிறேன். ஏன்னா நிறைய பேத்துக்கிட்ட கார் இருக்கு. சோ அது வந்து யாருக்கிட்ட இல்லையோ அவங்களுக்கு வாங்கித்தாங்க. ஏன்னா இருக்கிறவங்க அவங்க ஓன் இதுல போட்டோம், அதுக்கான எக்ஸ்பென்ஸ் வேணா நீங்க இது பண்ணிக்கோங்க. ஏன்னா சும்மா கார் இருக்குன்ட்டு வச்சு அப்படியே சீனா போட்டு சுத்துவாங்க. இதுல இன்னும் சைலன் கீதன் எல்லாம் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அது வேற அக்கப்போது பண்ணுவாங்க. சோ அதெல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கிட்டையும் காதுக்கு மேக்சிமம் யாரோ ஒருத்தங்க 2 பேர் தான் காதல் இல்லைன்னுவாங்க. சோ அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஏன்னா இந்த விவாதம் இன்னைக்கு நடக்க போது வச்சு ஒருத்தர் வந்து செஞ்சு விட்டாரு. ஏங்க, ஒருத்தர் வந்து கையில 10,000 தான் வச்சிட்டு இருக்கன்ட்டு அபிடபிட்ல சப்மிட் பண்ணாரு, அதெல்லாம் எங்க போய் கேட்க அப்படின்ட்டு வச்சு பொழந்து விட்டாரு. அது அந்த குளத்தூர் முன்னாள் எம்எல்ஏ அவர்களை தான் வச்சு செஞ்சு விட்டாரு. சரி, ஓகே, அது அவங்களோட இது. பட் மக்களுக்கு உண்மை தெரியும், எத்தனை கோடி யார் யார் ஆட்டை போட்டு வச்சிருக்காங்கன்ட்டு. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கோடிகளை ஆட்டை போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு வக்கு துக்கு இல்ல அந்த சனிய சாக்கடைக்கு. அப்புறம் சனிய சாக்கடையோட அண்ணன் வந்து 1,50,00,000 ரூபாய் பென்சில வருவாரு. கேட்டா என் மச்சான் என் மாப்பிள்ள வாங்கி தந்தா. எந்த மாப்பிளடா உனக்கு வாங்கி தராங்க? வாய திறந்தாலே பொய். சரி, இதுக்கும் உனக்கு வக்கு இல்ல துப்பு இல்ல. அப்புறம் வந்து ஒரு மீட்டிங்ல எல்லாம் சொல்லுவா, அப்படி நாங்கெல்லாம் வந்து வரதட்சணை எல்லாம் கேட்கவே கூடாது,
நம்ம எல்லாம் வரதட்சணையே வாங்கக்கூடாது, பெண் வீட்டுல இருந்து எதையுமே எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்ட்டு அந்த அந்த தீஞ்சு போன சீமான அந்த ஆளு வந்து சொல்லுவாப்படி, அந்த மைதாண்டி சீமானு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவரே வந்து அவங்களோட ஒய்ஃப் கிட்ட இருந்து வரதட்சணையா வந்து சில சொத்துக்களை கேட்டதா அவரே வந்து சொல்லியிருக்காரு. அதுக்காகவே எங்க வீட்டுல வந்து சண்டை வருது, நான் கேட்டேன் அவன் வந்து வாங்கி தரல அப்படின்ட்டு சொல்லுவாரு. ஆனா இதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு எல்லாம் வக்கு இல்ல, துப்பு இல்ல. உங்க அண்ணன் வேலைக்கே போகாம இப்ப ஒரு 4 படம் நடிக்க ஆரம்பிச்சிட்டான். இத்தனை நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்க அண்ணன் என்ன புடிங்கிருந்தான்? இல்ல என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேட்டேன். இத்தனை நாள் உங்க அண்ணன் என்ன கூடிங்க? ஐயோ அதே வருது சாரிப்பா. உங்க அண்ணன் இத்தனை நாள் என்ன பண்ணியிருந்தான்? பல நாளா டைரக்ஷன் பண்ணியிருந்தான், ஆக்டிங் பண்ணியிருந்தான் நின்னான். கொஞ்ச நாளா திறல்நிதின்னு திருநெல்வேலி வச்சு பிச்சையா எடுத்திருந்தான். இப்ப திரும்பி நான் நடிக்கிறேன்ட்டு ஒரு படத்துக்காக சுத்தினுங்களாம். உங்க அண்ணனுக்கு புரிஞ்சு போச்சு, ஐயோ நம்ம வண்டி வந்து பார்த்தோன்னா இதுக்கு மேல திறல்நிதி வாங்கறதுக்கும் நம்மளால முடியாது, காசும் எல்லாம் கொடுக்கறவங்க கம்மி பண்ணிட்டான். அப்புறம் நாம வந்து ஒருத்தங்களுக்கு வாடகை வயா இருந்தோம், செயல்பட்டு இருந்தோம். அவங்களுமே திடீர்னு காசெல்லாம் கம்மி பண்ணிட்டாங்கன்னா நம்ம பொழப்பு நாதவே. அப்புறம் அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்ட முடியாது, அப்புறம் வீட்டு வாடகை கொடுக்க முடியாது. என்னதான் தேர்தல் நீதி வந்தாலும் இதெல்லாம் நம்மளால சமாளிக்க முடியாது. ஸோ உடனே என்ன பண்ணணும் நம்ம? உடனே எதனா வேலைக்கு கீழிக்கு போகணும் அப்படின்ட்டு உங்க அண்ணன் திரும்பி வந்து திரையில் இறங்கி விட்டார். அதாவது திரையில் உங்க அண்ணன் தான் டைலாக் சொன்னான். என்னன்னு சொன்னான் அந்த மைதாண்டி? ஏப்பா என்னப்பா நீங்க திரையில தேடுறீங்கோ, தலைவனை வந்து நீங்க தரையில தேடணும் அப்படின்னு சொன்ன அந்த மைதாண்டி திரும்பியும் போயிட்டு திரையிலேயே உக்காந்துட்டு புடுங்க போயிட்டாப்படி. இல்ல இதெல்லாம் வந்து கெட்ட வார்த்தை கிடையாதுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து உங்க அண்ணன் தான் சொல்லியிருக்கான். அப்புறம் சனிய சாக்கடை இருக்கு இல்லையா, அந்த சனிய சாக்கடை, அப்புறம் சீமான் மைதாண்டி, அவங்க எல்லாம் சொன்னதுதான். ஏன்னா இதெல்லாம் கெட்ட வார்த்தை கிடையாதான், அவங்களே சொல்லியிருக்காங்க. சோ அவங்கள சொல்லும் போது நம்ம இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஏன்னா இது கெட்ட வார்த்தை கிடையாது. ஓகே. இந்த ஆமா குஞ்சு அவுஞ்சு போன குஞ்செல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா கதறுங்க, கதறி சாவுங்க. அப்புறம் இந்த டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா நேற்று இந்த 200 யூபிஸ் எல்லாம் சேர்ந்து ஏதோ போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டத்துல ஒரு சிஎம் அவர்களை சுத்தமா ஒரு மரியாதை, சிஎம் அவர்கள்ன்ட்டு ஒரு மரியாதை இல்லாம அந்த போராட்டத்துல இந்த மேயர் பவுடர் பிரியா, அந்த பான்ஸ் பவுடரு, அந்த பிரியாவும் கலந்துருக்காங்க. என்ன சொல்லி அந்த போராட்டத்துல நடக்குதுன்னா, சிஎம் அவர்களை பொட்டு மாமா அப்படின்ட்டு விமர்சனம் பண்றாங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? உங்களுக்கு அவங்க பிடிக்கலன்னாலும் அவருதான் உங்களுக்கு சிஎம், சரிங்களா? பொட்டு மாமான்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு, அதுவும் போய் யாரோ ஒருத்தங்க கலந்து அது மீட்டிங்ல கத்தின்னு கிடக்குறாங்க. ஓகே, மேயரா இருந்தது, சென்னைக்கு மேயரா இருந்தது, எந்த இதுல போயிட்டு நீங்க எல்லாம் கலந்துட்டு இருக்கீங்க அந்த மீட்டிங்ல? என்னோட ரெக்வஸ்ட் என்ன தெரியுமா? சென்னையில அடுத்த டைம், அதான் இப்ப உள்ளாட்சியில அந்த அம்மா வந்து போஸ்டிங், எந்த போஸ்டிங்லயும் இருக்கக்கூடாது. மேயர் பிரியான்ற பேரையே அப்படியே மறந்து வெறும் பிரியா அப்படின்ற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி மக்கள் வச்சு செஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப திருப்தி. அப்புறம் இன்னைக்கு வேற அசம்பிளில செம்மையா ஃபன்னா போச்சு. நிர்மல்குமார் அவர்கள் சும்மா இல்லாம கரூர் கம்பெனி அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டாரு. உடனே இல்ல கரூர் கம்பெனி எல்லாம் இல்லைங்க, முன்னாள் கரூர் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர், ஓ தற்போதைய கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்ட்டு ஆரம்பிச்சாரு. உடனே உதயவாநிதி அப்படின்ட்டு அன்புடன் அழைக்கப்படும் சின்ன தத்தி இருக்காது இல்லைங்களா, அந்த தத்தி என்ன சொன்னாருன்னா, நீ அப்படி சொல்லலாம், சங்கி அமைச்சரே, சங்கி அப்படின்னாரு. உடனே இவருக்கும் டெம்ட் ஆயிடுச்சு, கடுப்பாயிடுச்சு, உடனே ட்ரிகர் ஆயிட்டாரு. ஆக்சுவலி இப்படி மாத்தி மாத்தி ட்ரிகர் ஆயிட்டு சாவத்துக்கு வரல, தயவு செஞ்சு 2 புண்ணியவானங்களும் மக்கள் பிரச்சனையை பத்தி பேசி தொலைங்கடா டேய். 2 பேரும் சும்மா அடுத்தவனை குறை சொல்லிடும் மயிறு மாதிரி அங்க போய் கிழிக்கிறதுக்கு பதிலா தயவு செஞ்சு மக்களோட பிரச்சனை என்னவோ, மக்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி விளக்கணை எல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ட்டு நான் கேட்டுக்கிறேன். அப்புறமா உடனே இவன் நிர்மல்குமார் அவர்கள் மினிஸ்டர், அதுவும் அந்த மனுஷனும் சும்மா இல்லாம, என்னங்க நீங்க அப்படி சொன்னீங்களா, அப்ப 3 மணி நேரம் பாத்ரூம்ல போய் உட்காந்துருந்தீங்களே அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சாரு. இதெல்லாம் அன்வான்ட் ஸ்டெப்ஸ், அன்வான்ட் பிரச்சனைப்பா, உள்ள உட்காந்து கதறிட்டு இருக்கிறது. தயவு செஞ்சு மக்களோட பிரச்சனை என்னவோ அதை தயவு செஞ்சு பேசுங்க. அங்கங்க அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு, அதை விட்டு உள்ள உட்காந்து உங்களுக்குள்ள இருக்கிற பர்சனல் ரிவெஞ்சு, பர்சனல் இதெல்லாம் உள்ள உட்காந்து கத்துட்டு இருக்காதீங்க தயவு செஞ்சு. அப்புறமா இந்த இதெல்லாம் வந்து உதயநிதி அவர்கள் சொல்லிட்டாரு, டிஎம்கேல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கார் வேணாம் அப்படின்ட்டு. ஓகே நல்லதுதான், ஏன்னா உங்ககிட்ட பல கோடி ரூபாய் காசு இருக்கு. நீங்க எல்லாம் குத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டோட கடன், அத 13 லட்சம் கோடி வாங்கி வச்சுட்டு போயிருக்கீங்களா, அந்த கடன் எல்லாம் அடைச்சிடலாம். ஆனா கொடுக்க மாட்டீங்க. அது எதுக்கு என்னன்னு சொன்னாதான், இதுக்கு மக்களோட கடனை வந்து நாங்க ஏத்த விரும்பல அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் விட்டுதான் அதை சொல்லியிருக்காரு. நான் ஒரு சொல்றேங்க, உங்ககிட்ட 1000 கோடி ரூபாய்க்கு உங்களால ப்ரொடக்ஷன்ல படம் எல்லாம் எடுக்க முடியுது இல்லையா, அந்த மாதிரி காசெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா மக்களோட பிரச்சனை எல்லாம் சீக்கிரமா தீர்ந்தது இல்லையா? உதவாநிதி அவர்களே, சின்ன தத்தி அவர்களே, உங்ககிட்ட தான் சொல்றேன், சரிங்களா? அதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்.
ஓகே. அப்புறம் வந்து அதுக்கு கவர்மெண்ட் கார் எல்லாம் வேணாமா, ஆனா கவர்மெண்ட் கோட்ரஸ் மட்டும் வேணாமா? இது என்ன நியாயம் தெரியல. ஓகே நண்பா. நியாயத்தை நீங்களே சொல்லிக்கோங்க. சின்னது எவ்வளவு அடிச்சாலும் புரியாது. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட வீடியோஸ் ரெகுலரா வரும். தயவு செஞ்சு கொஞ்சம் வீடியோ பாருங்கடா செல்ல குட்டி.